இப்போ இந்த மலைப்பாதை வழியா தான் மேலே போக போகிறோம். இப்போ வந்தவாசி ரீச் பண்ணிட்டோம். அந்த மலை உச்சியில் தெரியுது பாருங்க கோயில், தவளகிரீஸ்வரர் ஆலயத்தை. அங்கே தான் மேலே ஏறி போயிட்டு வணங்க போகிறோம். பிளேஸுக்கு வந்துட்டோம். இப்போ ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போக போகிறோம். இந்த மலை உச்சிக்கு வெஹிக்கிள் எல்லாம் கிடையாது, நடந்து போய் தான் சிவனை தரிசிக்கணும். 8ஆம் நூற்றாண்டில் கட்டின மிக பழமையான கோயில் இங்கே பார்க்க முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தவளகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு மலை ஏறுறதே கீழே நிற்கிறேன். இப்போது இந்த மலைப்பாதை வழியாக தான் மேலே போக போகிறோம். போகும்போது எவ்வளோ இடைஞ்சல்கள் இருக்குது, எப்படி மேலே போய் ரீச் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாதை இப்போ புதுசாக அமைச்சிட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாம் மேலே. இது வரைக்கும் 350 படிக்கட்டு ஏறி வந்துட்டேன். இந்த படிக்கட்டு உச்சியை பாருங்க எவ்வளோ செங்குத்தா இருக்குன்ட்டு. இங்கே படிக்கட்டோட நம்பரை மென்ஷன் பண்ணி வந்தாச்சு. இன்னும் காவல் தூரம் தான் இருக்குது. இப்போ நான் மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து படிக்கட்டு பாதையை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்ட்டு. இப்போ நான் போக வர பாதையை பாருங்கள். இங்கேருந்து போயிட்டு அங்கே ரீச் பண்ணி உள்ளே போகணும். கொஞ்சம் சிக்கலாக தான் பாதை தான், கஷ்டப்பட்டு தான் ஏறணும். சரி, நான் மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். இதுவரை ஏறணும் தெரியல, ஏற போகிறது இருக்கு, கஷ்டப்பட்டு தான் ஏறணும். கோயில்கிட்ட வந்தாச்சு. ஏறியாச்சுன்னா நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆயிடலாம். இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே ஃபைனலாக வந்தாச்சு. பாருங்க, நம்ம சிவன் கோயிலை தரிசிக்க போகிறோம். உள்ள போயிட்டு இந்திரன் தேவர்களுடன் வந்து இந்த கோயிலை வணங்கினதா வரலாறு இடம்பெற்றிருக்கு. வாங்க உள்ள போயிட்டு தவளகிரிநாதர் வணங்கிட்டு வரலாம். தவளகிரிநாதர் இங்க லிங்க வடிவத்தில் தான் காட்சியளிக்கிறார் பாருங்க. ஓ, அந்த திருக்கோயிலோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரொம்ப பெருமைப்பா இருக்கு. இந்த கோயிலுக்கு ஏறி வரதான் கஷ்டமா இருக்கு, இறங்கி வரது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இல்லை. ஒரு 15 மினிட்ஸ்ல கீழே ரீச் பண்ணிடலாம். இப்போ கீழே போயிட்டு இங்கிருந்து நம்ம கிளம்பலாம். இப்போ சென்னை ஈசிஆர் வழியா நான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.